இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு முன்னாலே உள்ள கேள்வி. இப்போ நோயை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் நோய் போயிடுமா? இல்லையா? எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, இருமல் இருக்கு, சளி இருக்குன்னா எங்க போகும்? சமுதாயத்தில் பல பேர் அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன செய்ய போகிறாய்? உன்னுடைய ஜமாத் என்ன செய்ய போகிறது? இதுதான் நமக்கு முன்னால உள்ள கேள்வி. இப்ப நமக்கு முன்னால 3 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த தீமையிலேயே நாம் கரைந்து விடுவது. நாமும் அதுல ஒரு ஆளா மாறிடலாம். நிச்சயமாக யாரும் விரும்ப மாட்டோம். ஆகவே அதை பற்றி அதிகம் பேச தேவையில்லை. இரண்டாவதாக, நம்மை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு ஒதுங்கி வாழ்வது. இந்த வம்பு தும்பெல்லாம் வேண்டாம்யா, நான் மட்டும் என்ன காப்பாற்றிக்கிட்டு நான் இருக்கிறேன். இது ஒன்று. மூன்றாவது, இதனையே மாற்றி அமைப்பது. இந்த தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த மனிதனை இழிவுபடுத்துகின்ற செயல்களில் இருந்து நம்மை பாதுகாப்பது. இஸ்லாம் இதைத்தான் சொல்லுகிறது. குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இஹ்ததைத்தும். ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபுஸக்கும் அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் இருந்தால் வழிகெடுக்கும் எவரும் உங்களை வழிகெடுக்க முடியாது. நீங்க ஒழுங்கா இருங்க, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை சில தோழர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். பாருங்க, அதில் சொல்லியிருக்கு, நம்ம பெருசாலாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நம்மளை காப்பாற்றிக்கிட்டா போதுமானது என்று சொல்லியிருக்கிறது என்று சில தோழர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் கொடுத்த போது செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதுவல்ல அந்த பொருளுக்கு அர்த்தம். இந்த ஆயத்திற்கு பொருள் அந்த அர்த்தம் இல்லை. பெருமானார் சொல்லியது, தீமைகள் நடக்கின்ற போது நீங்கள் அதனை கண்டிக்கவில்லை என்று சொன்னால் அனைவர் மீதும் அந்த பாவம் வந்து சேரும். அனைவர் மீதும் அந்த பாவம். பனி இஸ்ராயலை குறித்து இறைவன் திருமறையில சொல்லுகிற போது, அந்த பனி இஸ்ராயலில் உள்ள அறிஞர்கள் அந்த சமுதாயத்தில் நடக்கின்ற தீமைகளை கண்டிக்காமல் அவர்கள் ஒருவராக கடந்தார்கள். ஆகவேதான் நாம் அவர்களை கொடுமைக்குள்ளாக்கினோம். ஒரு ஹதீஸ், பெருமானார் சொன்ன ஹதீஸ், இறைவன் கட்டளையிடுகிறான் ஜிப்ரைலுக்கு, இந்த ஊரை அழித்து விடுங்கள் என்று. அப்போது ஜிப்ரைல் அங்கே போயிட்டு சொல்கிறார், இறைவா, உன்னை வணங்குகின்ற ஒரு இறைநேசர் அந்த ஊரிலே இருக்கிறார், ஒரு வலியுல்லா அந்த ஊரிலே இருக்கிறார், அவர் உன்னை துதித்து கொண்டும் உன்னை பிரார்த்தனை செய்து கொண்டும் இருக்கிறார். அப்படி இருக்கையில் அந்த ஊரை நான் எப்படி அழிக்க முடியும்? இறைவன் சொல்லுகிறான், மக்கள் இத்தனை தீமைகளை செய்கிற போது அவருடைய முகத்தில் ஒரு சலனம் கூட ஏற்படவில்லை, முகம் கொஞ்சம் கூட சிவக்கவில்லை, அழித்துவிடு. ஆகவே தீமைகளை கண்டு பொங்கி எழாத சமுதாயம் தீமைகளுக்கு உடந்தையாக இருந்ததாகத்தான் அதற்கு அர்த்தம். அதான அர்த்தம். இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு தீமை நடக்கிற போது 3 வகையான குழுவினர் உண்டாகிறார்கள். ஒன்று தீமைகளை செய்தவர்கள், இன்னொன்று தீமைகளை வேடிக்கை பார்த்தவர்கள், தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றலை வைத்துக் கொண்டு தீமையை வேடிக்கை பார்த்தவர்கள், மூன்றாவதாக தீமைகளை தடுத்தவர்கள். இஸ்லாத்தின் பார்வையில் தீமைகளை செய்தவர்களும் தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றலை வைத்துக் கொண்டு தடுக்காதவர்களும் ஒரே பட்டியலில் தான் வந்து சேருவார்கள். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது, ஒத்தகு ஃபித்னத்துன் லா துஸீபல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. நீங்கள் சோதனைகளுக்கு பயந்து கொள்ளுங்கள், அதில் உங்கள் அநியாயக்காரர்களை மட்டும்தான் பிடிக்கும் என்பதாக அல்ல. அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களே அவர்களையும் அது பாதிக்கும். ஆகவே அதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற மாபெரும் பொறுப்பே இதுதானே. கூட்டத்துக்கு கூட்டம் சொல்றோம் இல்ல, ஹைர குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸ் தாமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். உலக மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயத்தவராக இருக்கின்றீர்கள். மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம். நீங்கள் யாருக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம்? உக்ரஜத் லின்னாஸ், முஸ்லிம்களுக்காக அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணுங்க, முஸ்லிம்களுக்காக மட்டும் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம் அல்ல, மனித இனத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தவர் நீங்கள். ஆகவே முழு மனித இனத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் முழு மனித இனத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்றி அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி வாழ்பவர்களாக செய்வதும், மறுமையில் அவர்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முயற்சிப்பதும் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற கடமை. நமக்கு முன்னால 3 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த தீமையிலேயே நாம் கரைந்து விடுவது. நாமும் அதுல ஒரு ஆளா மாறிடலாம். நிச்சயமாக யாரும் விரும்ப மாட்டோம். ஆகவே அதை பற்றி அதிகம் பேச தேவையில்லை. இரண்டாவதாக, நம்மை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு ஒதுங்கி வாழ்வது. இந்த வம்பு தும்பெல்லாம் வேண்டாம்யா, நான் மட்டும் என்ன காப்பாற்றிக்கிட்டு நான் இருக்கிறேன். இது ஒன்று.
மூன்றாவது இதனையே மாற்றி அமைப்பது. இந்த தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த மனிதனை இழிவுபடுத்துகின்ற செயல்களில் இருந்து நம்மை பாதுகாப்பது. இஸ்லாம் இதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே உங்கள் எல்லைகளை தாண்டி கொஞ்சம் வெளியே வாருங்கள். ஆகவே இந்த கடமையை செய்கின்ற சமுதாயம் தான் சிறந்த உம்மத், ஹைர உம்மத். ஆக எல்லா தீமைகளையும் எதிர்க்க வேண்டும், எல்லா சமுதாயத்தவருக்கும் அதனை செய்ய வேண்டும். ஆனால் முஸ்லிம் சமுதாயம் இந்த விஷயத்திலே கொஞ்சம் உறுதியாக இல்லை என்று என்னுடைய கருத்து. முழு மனித இனத்தை பற்றி முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்கவில்லை. முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பதை நிலையை நாம் பார்க்கிறோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, முஸ்லிம்களே ஒழுங்கா இல்லையங்க, நீங்க என்னங்க அவங்களுக்கு போய் சொல்ல போறீங்க என்றெல்லாம் அதற்கான விடைகள் நம்மிடத்திலே வரும். உண்மைதான், முஸ்லிம் சமுதாயம் பல தீமைகளையும் தவறுகளையும் செய்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் இவங்களை முடிச்சுட்டு தான் அங்க நீங்க போவீங்கன்னா எப்ப இதை சரி பண்றது, எப்போ அங்க போறது, அதை யோசிங்க. அப்படி எங்கேயா குர்ஆன்ல சொல்லியிருக்கா முதல்ல முஸ்லிம்கள் எல்லாம் திருத்தி முடிங்க அப்புறம் அங்க போங்க, கருத்து இருக்கா? சொல்லுங்க. இல்ல. ஆகவே இப்போது நமக்கு முன்னாலே 3 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த தீமையிலேயே கரைந்து விடுவது அல்லது ஒதுங்கி நிற்பது. மூன்றாவது, அதனை முழுமையாக மாற்றி அமைப்பது. ஆக முஸ்லிமுடைய கடமை தான். இதனை மாற்றி அமைப்பதற்கு நம்மால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் செய்ய முடியும். அதில் வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்பதை பற்றிலாம் நீ கவலைப்பட தேவையில்லை. இறைவன் சொல்கிறான், உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள். மஸ்ததாத்தும், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்கள். இப்ப நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக இந்த இழிவிற்கான காரணங்களை அறிய வேண்டும். ஏனென்றால் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்வார்கள். ஒரு நோயை குணப்படுத்த வேண்டும் என்றால் என்ன நோய்ங்கிறத பற்றி தெளிவா தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான காரணத்தை தெரியணும். தெரியாம மருத்துவர் மருந்து கொடுக்க போனால் என்ன ஆகும்? அவருக்கு டிபி நோய் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அது நோயே கண்டுபிடிக்கல, இவர் வேற ஏதோ கேன்சருக்குள்ள மருந்தை கொடுத்தாருன்னு வைங்க, டிபியும் போகாது, நோய் முத்தித்தான் போகும். அல்லது சில அறிகுறிகளுக்கு மட்டும் மருந்து கொடுக்கிறார், சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், காய்ச்சலுக்கு ஒரு மருந்து, சளிக்கு ஒரு மருந்து, இருமலுக்கு ஒரு மருந்து, மூல நோயை கண்டுபிடிக்கல, சில அறிகுறிகளுக்கு மருந்து கொடுக்கிறார், நோய் இன்னும் தான் முற்றி போகும். ஆகவே மூல காரணத்திற்கு நாம் சென்றால் ஒழிய இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண முடியாது. இன்னைக்கு நம்மிலே பலர் அப்படிப்பட்ட தீர்வை நோக்கி செல்ல வேண்டும். லேசா சொல்லிடுறோம், இந்த மாதிரியான தீர்வுகள்லாம் ஒழிக்கனா டிவி பார்க்காதீங்க, செல்போன் கொடுக்காதீங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க. இது தீர்வாக முடியுமா? எப்படி கொடுக்கும்? செல்போன் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள். ஆக யதார்த்தமான தீர்வாகவும் இருக்க வேண்டும், உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு தருகின்ற தீர்வையா இருக்க வேண்டும். ஒரு ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றோம். அந்த ஊர்ல நிறைய தலாக் ஆகிட்டே இருந்து ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் கூண்டாங்க, இதுக்கு என்ன தீர்வு, எப்படி தடுக்கிறது? நாம மகர் தொகையை கொஞ்சம் உயர்த்தி வச்சிருவோம். மகர் தொகையை உயர்த்தி வச்சுட்டா தலாக்கு சொல்றதுக்கு பயப்படுவான், திருப்பி பணத்தை கொடுக்கணும் இல்லை, அதுக்காக பயப்படுவான். ஏதோ ஒரு கணக்கை போட்டு அவன் என்ன செஞ்சான், மகர் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு, வரதட்சணையோடு சேர்த்து அதையும் ஒன்னா கொடுத்துட்டாங்க, சேர்த்து வாங்கிட்டான். ஆக பிரச்சனை எங்கே இருக்குது, இவர்கள் தீர்வு எங்கே கொண்டு போய் தேடினால் எப்படி பிரச்சனை தீரும்? ஆகவே நாம் அதற்கான உண்மையான காரணத்திற்கு செல்ல வேண்டும். அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக மனிதன் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறான். யாரும் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, நான் நினைச்சதை செய்வேன், என்னுடைய விஷயங்களிலே யாரும் தலையிடக்கூடாது, கடவுள் அவர் வேலையை அவர் பார்த்து கொண்டு வானத்திலேயே உட்கார்ந்து இருக்கட்டும், கடவுளை வணங்குகிறேன், வழிபாடு செய்கிறேன், அதற்கு மேல மற்ற விவகாரங்கள் எல்லாம் கடவுள் தலையிடப்படாது. இது மனிதனுடைய மனப்பான்மை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான் தொலைக்காட்சியிலே இந்த ஓரின சேர்க்கை பற்றிய விவாதங்கள் மற்ற விவாதங்கள்லாம் வருகிற போது கடைசியாக அந்த விவாதத்தை எப்படி தெரியுமா அதை நடத்துபவர் முடித்து வைப்பார், ஓரின சேர்க்கை செய்வது அவரவர்கள் இஷ்டம், அவங்க செஞ்சுக்கிட்டோம், அது அவங்க சுதந்திரம், அதிலேயே நீங்க தலையிடுறீங்க. இதுதான் அந்த கேள்விதான், இந்த கேள்விதான் கேட்பான். ஆடையை இவ்வளவு குறைவாக போடுகிறார்களே இதான காரணம், அது அவங்க இஷ்டம், விட்டுருங்க. ஆக மனிதன் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறான், என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது விரும்புகிறான். அன்றைய அரபுக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ன? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்வை நாங்கள் வழிபடுவோம், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது. வணங்குவோம், ஆனால் கீழ்ப்படிய முடியாது. இது நம்மிலும் பலர் அப்படித்தான். இறைவனை வணங்குவதற்கு தயார், எத்தனை ரக்காத் வேணாலும் தொழ தயார், எத்தனை நோன்புகள் வேணாலும் பிடிக்க தயார். இது ஹலாலு அது ஹராம் இதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் எங்க இஷ்டம், நாங்க பார்த்துக்கோம். வட்டியா அது நாங்க பார்த்துக்குவோம்.
என்ன வியாபாரம் பண்ணணும், என்ன தொழில் பண்ணணும், வீட்டை விட்டு எப்படி வெளியே போகணும், இதெல்லாம் நாங்க பார்த்துக்கோம். ஆக மனிதனுடைய இந்த சுதந்திர உணர்வு தான் இதற்கெல்லாம் காரணம். ஆக இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மனிதனே, உன்னால் முடியாது, எது நன்மை எது தீமை என்று முடிவு செய்கின்ற சக்தி உனக்கு கிடையாது. அந்த பொறுப்பை உன்னிடத்திலே ஒப்படைத்தால் குழப்பங்கள் தான் விளையும். அதற்கான ஆற்றலும் உன்னிடத்தில் கிடையாது, அதற்கான அதிகாரம் உன்னிடத்திலே கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்னு எடுத்துக்கிடுவோம், மதுன்னு ஒன்று எடுத்துக்கிடுங்க. இந்த மது பற்றிய நீங்க எடுத்துக்கொண்டால், மேல்நாட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் நீங்க மதுன்னு சொல்லி அது ஒரு தீமைன்னு சொல்லுங்க, உங்களை பார்த்து சிரிப்பான். ஏன்னா அங்க மதுவுக்கும் தண்ணிக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். நம்ம நாட்டில் இன்று வரைக்கும் மது கொஞ்சம் கேவலமாகத்தான் இருக்கிறது, இன்று வரை கேவலமாகத்தான் கருதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அங்கேயும் இங்கேயும் வித்தியாசம் இருக்கு. பொது உடைமை தோழர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்கிறார்கள் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மதுவுக்கு. அதை ஏன் சார் கண்டிக்கிறீங்க? மது என்பது காலையெல்லாம் ஒரு தொழிலாளி உழைத்து களைத்து போயிருக்கிறான், சாயங்காலமாக அவன் ஓய்வு பெறுவதற்கு கொஞ்சம் கள்ளு குடிக்கிறான். அதை போய் நீங்க ஏன் பெருசா தப்புன்னு சொல்றீங்க? அதுல ஒன்றும் தவறு கிடையாது. சொன்னது அவர்கள் சொல்லியது, என்னிடத்திலே சொல்லியது, கூட்டங்களிலே சொல்லியது, பத்திரிகைகளிலே எழுதியது. ஆக பாருங்க, ஒரு மது விஷயத்துல இவன் ஒண்ணு சொல்றான், அவன் ஒண்ணு சொல்றான், இவனுக்கு ஒரு கருத்து, அவனுக்கு ஒரு கருத்து. மதுவை இறக்குகிறார்களே விவசாயிகள், தென்னை மரத்திலிருந்தோ பனை மரத்து, அவன் என்ன சொல்றான், ஏன் சார் கள்ளி இறக்குறத தடை பண்றீங்க? அன்னையின் பால் அன்புக்கு தென்னையின் பால் தெம்புக்கு அப்படிங்கிறான். அன்னையின் பால் அன்புக்கு தென்னையின் பால் தெம்புக்குன்றான். ஆக அவனுக்கு அங்கிருந்து சாராயத்திலிருந்து கல்ல இருந்து அவனுக்கு ஆதாயம் இருக்கு, அதை தடை செய்யாதன்றான். ஆக மனிதனிடத்திலே இவற்றையெல்லாம் நாம் விட முடியாது. மனிதனிடத்திலே ஒப்படைத்தால் அவனுடைய சுயநலத்திற்காக முடிவு செய்வான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன் யத்தபிஊன இல்லல்லன்ன வ இன்ஹும் இல்லா யஹ்ருஸூன். மனிதர்கள் யூகங்களைத்தான் பின்பற்றுகிறார்கள், வெறும் யூகம், கற்பனைகளில் தான் அவர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். ஆக அவனா முடிவு பண்ணிக்கிறான், இது சரி, இது தப்பு, இது சரியா வரும். ஆக இவற்றை முடிவு செய்கின்ற ஆற்றல் மனிதனுக்கு கிடையாது. ஆகவே இந்த தீமைகளுக்கான முதல் காரணம், நன்மை எது தீமை எது என்று முடிவு செய்கின்ற பொறுப்பை மனிதன் எடுத்துக்கொண்டு சுதந்திரமாக இருக்க விரும்புகிறான். இதை உடைக்க வேண்டும், முதல் வேலை. இரண்டாவது, மன இச்சைக்கு கீழ்ப்படிதல். பல பேருக்கு தெரியுது, தப்புன்னு தெரியுது. இப்ப கேளுங்க, வரதட்சணை பாவம் சொல்ற, நல்லதுன்னு சொல்ற யாராவது இருக்காங்களா? ஒத்துன்னு சொல்ல மாட்டோம். வரதட்சணை நல்லதுதான். இம்மைக்கும் மறுமைக்கும் நடக்கின்ற போராட்டம், இம்மையினுடைய சுகம் முக்கியமா, மறுமையினுடைய சுகம் முக்கியமா? கொஞ்ச காலமே வாழ்கிற இந்த இன்மையினுடைய சுகம் முக்கியமா, மறுமையில் நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற சுகம் முக்கியமா? இந்த போராட்டத்தில் இன்மைதான் முக்கியம், மறுமையை பத்தி கவலைப்படாது. அது எப்போ வருதோ யாருக்கு தெரியுது? இந்த உலகமெல்லாம் முடிஞ்சு எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு அந்த மறுமை வரப்போகிறது. அங்க கிடைக்கிற ஆசைக்காக இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் விட முடியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, துஹிப்பூனல் ஆஜிலா வ ததரூனல் ஆகிரா. நீங்கள் விரைந்து கிடைக்கக்கூடிய ஒன்றுக்கு நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள், ஆனால் மறுமையை நீங்கள் விட்டு விடுகின்றீர்கள். இன்னைக்கு வேணும் சார், இன்ஸ்டன்ட், இப்போ அனுபவிக்கணும், மறுமையாவது இன்னொன்னாவது. ஆக இந்த போட்டியிலே மனிதன் கடைசியாக அவன் தோற்றுவிட்டு மனச்சாட்சியினுடைய அடிமையாக மாறிவிடுகிறான். இறுதியிலே நாணத்தை இழந்து விடுகிறான். நாணம் போனால் மானம் போகும். பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஒழுக்கம் உண்டு. இஸ்லாத்தினுடைய ஒழுக்கம் நாணம், ஹயா. உனக்கு நாணம் இல்லை எனில் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள். பெருமானார் சொல்ற, நாணம் இல்லாதவனுக்கு என்ன இருக்கு, ஹயா இல்லாதவனுக்கு என்ன இருக்கு இந்த உலகத்திலே? ஆகவே மன இச்சைக்கு கீழ்ப்படிபவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாணத்தை இழந்து விடுகிறார்கள். அது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக, சூழ்நிலைகள். மனிதனை கெடுப்பதிலே சூழ்நிலைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. பெருமானார் சொன்னார்கள், பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் ஃபித்ரா, இயற்கை நிலையில் தூய்மை நிலையில் தான் பிறக்கின்றன, சூழ்நிலைகள் தான் அவர்களை பாவிகளாக மாற்றுகின்றன என்று பெருமானார் சொன்னார். ஆகவே இந்த சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை, நாட்டு சூழ்நிலை, வளாக சூழ்நிலை, அலுவலக சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையும் சேர்ந்து, வீட்டிலேயே சினிமாவையும் சீரியலையும் குடும்ப சகிதமா உட்கார்ந்து பார்த்தா அந்த குழந்தை எப்படி உருவாகும் யோசித்து பாருங்க. அந்த குழந்தை என்ன எண்ணம்? இப்படி பார்ப்பதில் ஒன்றும் தவறு இல்லை, அம்மா பார்க்கறாங்க, அப்பா பார்க்கறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க, இல்லை என்ன இருக்கு? ஆகவே குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை உருவாகாமல் வைக்காமல் நீங்கள் ஒழுங்கான முறைகளை கடைபிடிக்காவிட்டால் அந்த குழந்தைகள் நாளைக்கு தருதலைகளாகத்தான் உருவாகும். அப்போது தலையிலே அடித்துக் கொள்வீர்கள். நீங்கள் தான் காரணம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆகவே வீட்டு சூழ்நிலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
வீட்டிலே பர்தா பேணப்பட வேண்டும். பர்தா என்று சொன்னால் உடை மட்டுமல்ல, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே இருக்க வேண்டிய இடைவெளி யார்கிட்ட எவ்வளவு பழகலாம், எவ்வளவு தூரம் பழகலாம் என்று அந்த இடைவெளியை புரிந்து வைத்திருக்க வேண்டும். சொந்தக்காரங்க வரலாம், வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, அவ்வளவு முடிஞ்சது. உட்கார்ந்து அரட்டை அடிப்பது, உடையை குறைத்துக் கொள்வது, ஒன்றாக சுற்றுவது என்று சொன்னால் விபரீதத்தில் தான் அது முடியும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாலியல் பலாத்காரம் அடிக்கடி பத்திரிகையில் வருது. இதை செய்பவர்கள் அந்நியர்கள் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்நியர்கள் அல்ல. பெரும்பாலான பாலியல் பலாத்காரத்தை செய்பவர்கள் யார் தெரியுமா? உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், வீட்டுக்கு அறிமுகமானவர்கள், இவர்கள் தான் செய்கிறார்கள். இது நான் சொல்ற விஷயம் இல்லை, இது ஆய்வு. தேசிய குற்றவியல் NCRB தருகிற தகவல். ஆகவே நம்ம மச்சான் தானே, நம்ம மாமா தானே, நமக்கு தெரிஞ்சவன் தானே, நமக்கு தெரிஞ்ச வேலைக்காரன் தானே, நமக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரன் தானே, நமக்கு தெரிஞ்ச எலக்ட்ரீஷியன் தானே என்று நீங்கள் விட்டீர்கள் என்று சொன்னால் இப்படித்தான் நிலைமை நிற்கும், போய் இங்கே தான் நிற்கும். ஆகவே இந்த ஆண் பெண் உறவுகளிலே இருக்க வேண்டிய இடைவெளிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மனிதனை உருவாக்குவதிலே வீட்டுக்குத்தான் முதலிடம். ஆகவே நீங்கள் அங்கே கவனமற்று இருந்தால் நிலைமைகள் மோசமாக இருக்கும். அதே போல வளாக சூழ்நிலைகள், கல்விக்கூட சூழ்நிலைகள், பல தீமைகளை கற்றுத்தருகின்ற இடமே வளாகம்தான். பல பேர்கிட்ட கேட்டு பாருங்க, சிகரெட் பிடிக்க எங்க பழகுனீங்க, சினிமா பார்க்க எங்க பழகுனீங்க, சாராயம் போட எங்க பழகுனீங்க, எல்லாம் அங்கதான்ப்பா, ஹாஸ்டல்ல தான்ப்பா பழகணும். இதெல்லாம் சும்மா ஜாலியா ஆரம்பிச்சு இப்ப இங்க வந்து நிக்குதுன்றான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று பழமொழி. இப்போ அதை கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டியிருக்கு. வளாக பழக்கம் வாழ்நாள் முழுவதும், வளாக பழக்கம் வாழ்நாள் முழுவதும் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக அங்கே நடக்கின்ற கூத்துகள், கலை நிகழ்ச்சிகள், நெருங்கி பழகுதல் போன்ற பல்வேறு விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல அலுவலகங்களில் நெருங்கி பழகுதல். ஆகவே 3 முக்கியமான காரணங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கலாச்சார இழிவுக்கான காரணங்கள்: மனிதன் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறான், மன இச்சைகளை பின்பற்றுகிறான், சூழ்நிலைகளுக்கு அவன் அடிமையாகிறான். ஆக இப்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த இறை நம்பிக்கையை நாம் வலுப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் இறை நம்பிக்கை இருக்கு, இறைவன் இருக்கிறான் என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறோம். அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் இறைவன் தான் நமக்கு வழிகாட்ட முடியும். அலாலகுல் ஹல்க் வல் அம்ர், அவனே படைத்தான், அவனே ஆணையிடுவான். படைத்தவனுக்குத்தானே ஆணையிடுகின்ற அதிகாரம் உண்டு, அவனுக்குத்தானே வழிகாட்டுகின்ற சக்தி உண்டு என்பதை ஆரம்பத்திலே நாம் சொன்னோம். அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆதாரப்பூர்வமாக இஸ்லாம் எங்கெல்லாம் பின்பற்றப்படுகிறது, அங்கு நிலைமைகள் என்ன, அந்த நாட்டிலுடைய குற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டும். இவர்கள் பத்திரிகைகளிலே படிக்கிறார்கள், இஸ்லாம் 10வது பசலித்தனம், காட்டுமிராண்டித்தனம் என்று. சமீபத்தில் உங்களுக்கு வந்த ஒரு செய்தி தெரியும். ஒரு 15 நாளைக்கு முன்னால இந்து பத்திரிகையிலே வந்த செய்தி. இங்கிலாந்திலே ஆண்டுதோறும் 50,000 வெள்ளையர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். ஹசன் சுரூர் எழுதிய கட்டுரை. அதிலே 2/3 பகுதியினர் பெண்கள். 2/3 பகுதியினர் பெண்கள். பெண்கள் என்றால் உயர்கல்வி படித்தவர்கள். இஸ்லாத்தை பற்றி தப்புந்தவரமான பிரச்சாரம் மேலைநாட்டு ஊடகங்களிலே தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிறது. ஆனால் இவர்களோ அதை ஆழமாக படித்து இஸ்லாத்தில் தான் பெண்களுக்கு கண்ணியம் உண்டு என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பர்தாவையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் பர்தா போட்டிருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு மேலைநாட்டு கலாச்சார சூழ்நிலையில் ஒரு பெண் பர்தா அணிந்து கொண்டு சொல்வதால் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே நாம் காரண காரியங்களை சொல்லி அவர்களுக்கு விளக்க வேண்டும். நம்ம மார்க்கத்தில் சொல்லியிருக்கு, ஆகவே ஏத்துக்கோ, அப்படி சொல்வதல்ல. உண்மையான காரணங்கள் பார், மற்ற கலாச்சாரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை பார், இஸ்லாத்தை பின்பற்றியதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள் என்ன, ஏன் முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த குற்றங்கள் எல்லாம் குறைவாக இருக்கின்றன, ஏன் இந்த தீமைகள் எல்லாம் குறைவாக இருக்கின்றன என்பதை நாம் அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். ஆகவே இது முதலாவதாக. அந்த நம்பிக்கையை, இறைவனுடைய சட்டங்கள் நீதியானவை, இறைவனுடைய சட்டங்கள் மனித இயற்கைக்கு ஏற்றவை, இறைவனுடைய சட்டங்கள் மனிதனுக்கு ஒழுக்கத்தை தருபவை, இறைவனுடைய சட்டங்கள் மனிதனுக்கு அமைதியை தருபவை என்பதனை அறிவுபூர்வமாகவும் பகுத்தறிவு ரீதியாகவும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. சும்மா நம்ம மார்க்கத்தில் சொல்லியிருக்கு ஏத்துக்கோ இப்படி சொல்வதல்ல. இரண்டாவதாக இறை அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இறைவன் நம்மை படைத்ததோடு ஒன்றும் ஒதுங்கி விடவில்லை. படைச்சிட்டம்பா, நீங்கெல்லாம் உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்க போறேன் என்றெல்லாம் இறைவன் ஒதுங்கி விடவில்லை. அவன் எங்கே இருக்கிறான்,
பிடரி நரம்புக்கு அருகிலே இருக்கிறான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். பிடரி நரம்பை விட மிக சமீபமானவனாக இருக்கிறான். உங்களை கண்காணிக்கிறான், உங்கள் செயல்களை பதிவு செய்கிறான், மறுமையில் கணக்கு கேட்கிறான், கூலி கொடுப்பான். இந்த உணர்வு ஆழமாக பதிக்கப்பட வேண்டும். கல்வியினுடைய நோக்கம் இதுதான். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. இறைவனது அடியார்களில் இறைவனை அதிகமாக அஞ்சுபவர்கள் அறிஞர்கள் தான் குர்ஆன் சொல்லுகிறது. ஆக அறிவு என்பது அச்சத்திற்கு இட்டு செல்ல வேண்டும். அறிவு என்பது அச்சத்திற்கு இட்டு செல்ல